வெல்கம் டு சால்ட் காப்பர் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 40 சீரியஸ், அதாவது 2535 4551 இதுக்கெல்லாம் நம்ம ஃபர்மர் அப்டேஷன் போட போகிறோம். ஃபர்மர் அப்டேஷன் எதுக்காகனா மிஷின்ஸை நம்ம ஆர்சி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்மர் போட்டுட்டிங்கன்னா எந்த இஷ்யூஸ்லாம் இருக்காது, அதாவது ஹேங் ஆகுது இல்லை ஆன் ஆகும்போது லேட் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ இப்போ ஃபர்மர் நம்ம போட போகிறோம், எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஃபஸ்ட்டு பென்ட்ரைவில் ஒரு ஃபைல் காப்பி பண்ணணும். சரி, இப்போ இந்த 2 ஃபைல் மட்டும்தான் இருக்கணும் பென்ட்ரைவில். நம்ம எக்ஸிட் கொடுத்துடலாம். சேஃப் ரிமூவ் ஆகிடும். ஸோ பென்ட்ரைவ் ஒரு 80 GB இந்த மாதிரி பென்ட்ரைவ் எடுத்துங்க. மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபர்மர் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவு இந்த ஸ்லாட்டில் போட்டாச்சு. 2 ஃபைல் வச்சுருக்கோம். அதில் இதில் பண்ணுறதுக்கு 2-8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்மர் பண்ணணும். 2-8 என்ன ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி பூட்டிங் டிஸ்பிளே வேறு பண்ணிக்கலாம். சில டைம் வந்து எடுக்கணும்னா 2-8 பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்கப் டவுன்லோட் மோட் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் 1 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணால் ஹார்ட் டிஸ்க் ஃபார்மெட் ஆகும். சரிங்களா? நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ரன் ஆகும். ஸோ அப்போ 1 அடுத்தது கேன்சல்னால் 0 ப்ரெஸ் பண்ணோம். செலக்டட் எக்ஸிக்யூட் வந்து ஓகே. எனி அதர் கீனா ஓகே 0 கொடுத்து எக்ஸிக்யூட். இப்போது நம்ம 0 பண்ணி அது ஃபர்மர் அப்டேட் பண்ணுறோம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும், 0னா எக்ஸிக்யூஷன். ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னா எனி அதர் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸிட் ஆகிடும், ஃபர்மர் அப்டேட் ஆகாது. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து ஒரு சில டைம் ஸ்லோவாக ஆகும், ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம ஃபர்மர் அப்டேட் பண்ணலாம். ஒரு சில ஃபைல் வந்து ஸ்கேன் ஆகலை, அது மாதிரி ஸ்கேனிங் எரர் வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஃபர்மர் அப்டேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஹஸ் பீன் கம்ப்ளீட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரீபூட் ஆகும். நீங்கள் வந்து மிஷின் ஆஃப் பண்ணவோ இருக்கக்கூடாது. மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆன் ஆகிட்ட உடனே கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே வந்த உடனே நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்துடலாம். ஸோ அதுக்கும் பென்ட்ரைவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது ரீபூட் ஆகும். ஒரு 2 டைம் இல்லை 3 டைம்ஸ் அது மாதிரி ஆகும். காமிக்கிறேன். பகடம் பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் சாஃப்ட்வேர் டூ நாட் ஆன் ஆஃப் த மெயின் பவர். ஓகே. ஃபஸ்ட்டு மட்டும் தான் இங்கிலீஷ் இருக்கும், மற்றதெல்லாம் அதர் லாங்குவேஜஸ். அப்டேட்டிங் டோன் கட் பவர். உங்களுக்கு ஆனாலே காப்பி எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்மர் அப்டேட் பண்ணி ஸ்க்ரீன் வந்துடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ் எடுத்துட்டேன். ஒரு
சும்மா ஒரு கவுண்டர் ஷீட். ஓகே.